இது மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அர்ஜென்ட்டாக ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கான பைசா அவங்க கொடுக்கல. கேட்டால் இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னா, ப்ளவுஸ் வாங்கிட்டு ப்ளவுஸை கொடுத்துட்டு காசு வாங்கியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கரெக்டாகவும் என்னால் இருக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரொம்ப கிராமமும் கிடையாது, ரொம்ப டவுனும் கிடையாது. நடுத்தரமான இருக்கிற ஊரில் தான் நான் ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன். ஒரு 4, 5 பேர்த்த தாண்டி தான் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் வருது. நம்ம நல்லா தைக்கிறோங்கிற பட்சத்தில் தான் அவங்களும் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக ப்ளவுஸ் கேட்டு வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க. ஏற்கனவே நிலுவையில் உள்ள ப்ளவுஸு அப்படியே தான் இருக்குது. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் நமக்குன்னு ஒரு பேர் ஃபார்ம் ஆகிடுது. இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா அர்ஜென்ட்டாக கொடுத்தா அப்போ மட்டும்தான் தைச்சி கொடுக்குறாங்க, மற்ற டைம்லாம் தைச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற பேர் வேறு வந்துடுது. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நமக்கு வந்து காட்டுக்கு போயும் வேலை செய்ய தெரியாது. அதனால தான் ஸ்டிச்சிங்கில் வந்து முழுசாக ஈடுபாட்டோடு இறங்கிட்டோம். இதுவுமே முதல்ல பிடிக்காம தான் செஞ்சோம். போக போக தான் நமக்கு பிடிச்சி இப்போ நமக்கு பிடிக்கிற தொழில்னு பார்த்திங்கன்னா இந்த தொழில் தான். ஆனால் இதுலேயுமே வந்து ஒரு உண்மையாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு இது கிடைக்கிதானா கண்டிப்பாக கிடையாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ப்ளவுஸ் தைச்சிட்டு காசு வாங்கினா தான் நமக்கு அடுத்த செலவு என்னங்கிறதே பார்க்க முடியும். ஒரு அம்மா வந்து ப்ளவுஸ் தைச்சிருந்தாங்க. தைச்சிட்டு ப்ளவுஸை கொடுன்னு கேட்டாங்க. காசை கொடுத்துட்டு ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க, ஆல்ரெடி ஏற்கனவே உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு தைச்ச ப்ளவுஸே வந்து இன்னும் காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க நீ ப்ளவுஸை கொடு நான் காசு தரேனாங்க. இது தப்பா சரியா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இல்லை நீங்கள் ஏற்கனவே பாக்கி தரணும், அதனால நீங்கள் காசை கொடுத்துட்டு ப்ளவுஸ் வாங்கிக்கோங்கன்னு நான் கொடுக்கல. ஒரு பக்கம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவங்க ப்ளவுஸ் இல்லாமல் எப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் நமக்கு முன்ன கொடுத்த காசே கொடுக்கல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் பண்ணது சரியா தப்பான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தைக்கிறதுக்கான ஒரு பலன் எனக்கு கிடைக்கல. அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து மனசு வேதனையாக இருக்குது. இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ளவுஸு நான் எங்கள் பொண்ணோட மிஸ்ஸோடது. அவங்க கொடுத்து எப்படியும் வந்து 6 மாதம் ஆயிருக்கும். இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன், ஏன்னா அர்ஜென்ட்டாக கொடுக்குறாங்க, அர்ஜென்ட்டாக வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சரியாக என்னால் ப்ளவுஸ் கொடுக்க முடியல. அவங்க இப்போ தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம சரியாக தைச்சி கொடுக்குற இடத்துல அதுக்கான ஒரு இது கிடைக்கல.